சிறிதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக அடுத்து இன்றைக்குரிய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். முகாமுக்கு அழைத்து தாக்குதல், இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு, முத்தியன்கட்டில் சிப்பாய்கள் 3 கைது, மற்றொரு இளைஞர் படுகாயம், குளத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டது, கொந்தளிப்பு நிலையில் கிராம மக்களினவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி. 5 இளைஞர்களை முகாமுக்கு வருமாறு அழைத்த இராணுவத்தினர் அவர்கள் மீது நடத்திய கொடூர தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் நேற்று காலை முத்தியன்கட்டு குளத்திலிருந்து மீட்கப்பட்டது என்கின்றவாறு ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்குது புகைப்படத்தோடு. தலைமறைவாகியுள்ள அத்துழியல் ரத்ன தேரர் சல்லடை போட்டு தேடும் அதிகாரிகள் என்கின்றவாறு ஒரு செய்தி. 12 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்திப்பு GL பிரீசில் இல்லத்தில் நடந்தது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையர்களால் அதிகம் தாக்கப்படும் இந்தியர்கள், புலமை பரிசின் பரீட்சை இன்று தொடர்கிறது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் கட்சிகள் இணக்கமற்றோர் தமிழ் தேசிய முற்றாக அடியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எச்சரிக்கை என்கின்றவாறும் ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய அரசமைப்பு குறித்து ஜனாதிபதி அனுர மௌனம், ஐக்கிய மக்கள் சக்தி விசனம் என்கின்றவாறு ஒரு செய்தி. மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டுக, மொட்டு கட்சி அரசுக்கு சவால் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பழைய முறையில் மாகாண தேர்தல் நடத்துவதற்கு முழுமையான ஆதரவு, திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். இராணுவ முகாமுக்குள் தாக்குதல், நீதியான விசாரணை இடம்பெறும், ஜெகதீஸ்வரன் என்பி தெரிவித்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்த தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்குள் 7 இளைஞர்கள் சென்றதாகவும் அவர்கள் இராணுவத்தினரால் விரட்டப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளதுடன் தப்பியோடிய ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன். இது தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர், முல்லைத்தீவு சிரேஷ்ட பொலிஸ்மா அத்தியட்சகர், பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன். போலீசார் இது தொடர்பாக நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் எமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இது தொடர்பில் தெரிவித்துள்ளேன். அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைத்தன்மை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கும் என்றவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா பல்கலைக்கழகம் அருகே அரச காணிகள் அபகரிப்பு, அதனை கையகப்படுத்தி பிரதேச செயலத்திடம் வழங்குமாறு வவுனியா நீதிமன்ற நீதிவான் உத்தரவு என்கின்றவாறு ஒரு செய்தி. நெல்லை ஆதீனத்தில் இன்று தெய்வீக கலை அர்ச்சனை என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் 135வது ஆண்டு நடைபவனி நேற்று என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிக்கலில் மாட்டிக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை, ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் பூட்டுவது தொடர்பில் உப தலைவர் பேச்சு என்கின்றவாறு ஒரு செய்தி. பொறுப்பு கூறலில் ஐநாவின் அணுகுமுறையில் அதிருப்தி, உயர்ஸ்தானியருக்கு அரியநேந்திர கடிதம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த தடை, குறுமுதல்வருக்கு அரசு அதிபர் நன்றி என்றவாறும் ஒரு செய்தி. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஆசி ஆளுநருக்கு பிரதமர் விளக்கம். பெரும்போக செய்கை பாதிப்பு 1484 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு, கமநல காப்புறுதி சபை தகவல் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாட்டு பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், வடக்கில் உள்ள இனப்படுகொலை இராணுவத்தை அகற்ற வேண்டும், முத்தியன்கட்டு சம்பவம் குறித்து கருத்து என்கின்றவாறும் ஒரு செய்தி. ஹோட்டல் நீச்சல் தடாகத்தில் சிறுவன் மூழ்கி உயிரிழப்பு,
ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒபநாயக்காவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி 12 வயது சிறுவன் உயிரிழந்தான் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் ஹரிணிக்கு எதிரான விமர்சனம் பாரதூரமானது என்கின்றவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி சதித்திட்டம் மேற்கொள்வதாக தெரிவிப்பதில் எந்த அடிப்படையும் இல்லை. அரசாங்கத்துக்குள்ளேயே சதித்திட்டங்கள் இடம்பெறுகின்றன. அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹரிணிக்கு எதிராக தெரிவித்திருந்த கருத்து பாரதூரமானது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாட்டு பத்திரிகையில் தீ விபத்தில் 7 வயது சிறுவன் உயிரிழப்பு. ரத்தினபுரி பலாங்கொடை மகவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்கின்றவாறும் ஒரு செய்தி. இலங்கை பொருட்களுக்கு ஆசியில் சந்தை வாய்ப்பு, அந்நாட்டு ஆளுநரிடம் கூறினார் சஜித் என்கின்றவாறு ஒரு செய்தி. இனபேதமின்மை கோஷம் மூலம் சமஷ்டியை மறைக்க முடியாது, வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்கின்றவாறும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விடுத்த கோரிக்கை என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. எண்பது ஆண்டுகளின் பின்னர் ஹிரோஷிமா உலகின் முதல் அணுகுண்டு விழுந்த நாள் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படங்களோடு. மட்டக்களப்பில் போயா தினத்தில் மதுபானம் விற்பனை, பெண் கைது. இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், புதிதாக குற்றச் செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. இதுவரை குற்றச் செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது தற்போது அதிகரித்து வருவதாக இலங்கை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளிவிரிவியாளரும் குற்றவியல் நிபுணருமான DMS தம்மிக்க பெண்டாரா தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. வெளிநாட்டு சுற்றுலாவிகளை ஈர்க்கும் தாளையடி கடற்கரை, அத்தியாவசிய தேவைகள் இல்லாமையால் சிரமம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. நுவரேலியா நோக்கி சுற்றுலா பயணிகள் என்கின்றவாறு ஒரு செய்தி. 7 மாதங்களில் 44 யானைகள் சுட்டுக்கொலை. குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 710 பேர் கைது என்கின்றவாறு இறுதிப்பக்க செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, முல்லைத்தீவு முத்தியன்கட்டில் இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போன குடும்பஸ்தர் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் முத்தியன்கட்டு பகுதியில் இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த இளம் குடும்பஸ்தர் முத்தியன்கட்டு குளத்திலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தியன்கட்டு இடதுகரை ஜீவநகர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் எனும் 7 மாத பிள்ளையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முத்தியன்கட்டு குளம் இடதுகரை இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினால் இராணுவ முகாமிற்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசி இலக்கத்திலிருந்து கடந்த 7ஆம் திகதி இரவு 7:30 மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. குறித்த இராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையை இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு இராணுவம் ஒருவரால் தொலைபேசியில் கூறப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து இரவு ஐவர் சென்றுள்ளனர். இராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களுக்கு தடிகள் கம்பிகளால் இராணுவத்தினர் துரத்தி குறித்த இராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம் வரை தாக்கியுள்ளனர். அதனால் என்ன செய்வதென்று தெரியாதும் இராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக தப்பியோடி வந்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞன் ஒருவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இவ்வாறு இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை அறிந்த அப்பகுதி மக்கள் குறித்த பகுதிக்கு சென்ற போது ஒரு இளைஞனை இராணுவத்தினர் மிக கொடூரமாக தாக்கி கொண்டிருந்ததாக நேரில் பார்வையிட்ட ஊர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இராணுவத்தால் தாக்கப்பட்ட இளைஞனை ஊர் மக்கள் காப்பாற்ற சென்ற போதும் அவர்களையும் இராணுவத்தினர் தாக்க முற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையில் இடம்பெற்ற பலத்த முரண்பாட்டினை அடுத்து இராணுவத்தினர் இளைஞனை ஊர் மக்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட குறித்த இளைஞன் முதுகில் பலத்த காயங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இராணுவத்தால் தாக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் காணாமல் போயிருந்தார். காணாமல் போயிருந்த நபரை ஊர் மக்கள் இணைந்து முத்தியன்கட்டில் தேடியதுடன் நேற்று முன்தினம் முத்தியன்கட்டு பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகைய சூழலிலேயே இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போயிருந்த இளம் குடும்பஸ்தர் நேற்று காலை முத்தியன்கட்டு குளத்திலிருந்து
சடலமாக மீட்கப்பட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அத்துமீறி நுழைந்தவர்களே இராணுவம் பின்தொடர்ந்தது முத்தியன்கட்டு சம்பவம் தொடரில் இராணுவ பேச்சாளர் விளக்கம். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்குள் நுழைந்தவர்களே இராணுவம் பின்தொடர்ந்து அதில் ஒருவர் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் என ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணம் தொடர்பில் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து ராணுவ பேச்சாளரை தொடர்பு கொண்டு ஊடகவியலாளர் வினாவிய போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தமது முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசித்த 5 பேரை தமது ராணுவம் பின்தொடர்ந்ததாகவும் அதில் ஒருவர் பிடிக்கப்பட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஏனையோர் தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் வரையிலான விடயங்கள் மாத்திரமே இராணுவம் தொடரப்பட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டமைக்கும் இராணுவத்திற்கும் தொடர்பில்லை எனவும் தெரிவித்தார். எனினும் போலீசாரின் விசாரணைகளுக்கு படையினர் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக இராணுவ பேச்சாளர் கூறினார். இதன்போது படையினர் கைது செய்யப்பட்ட தகவல் தொடர்பில் வினாவிய போதும் இதற்கு பதிலளித்த இராணுவ பேச்சாளர் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தாம் சம்பவத்துடன் தொடர்புடைய படையினரை விசாரணைக்காக அனுப்பி வைத்ததாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. முத்தியன்கட்டில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு 3 இராணுவத்தினர் கைதாகி விளக்கமறியலில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல குறிகட்டுவான் இறங்குதுறையினை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அமைச்சர் பிமல் தலைமையில் நேரடி ஆய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பொன்னாலையில் வாளுடன் இளைஞன் கைது, புங்குடுதீவில் ஆதரவற்று கரையொதுங்கிய படகு என்ற செய்தியும் அதேபோல இன்றைய தினம் புலமை பரிசில் பரீட்சை எழுத இருக்கக்கூடிய தரம் 5 மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று வலம்புரி செய்தி பிரசுரித்திருக்கிறது. மன்னாரில் இளம் குடும்ப பெண் மரணம், பணி நீக்கம் செய்யப்பட்ட தாதி உட்பட 3 கைது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண்ணின் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 தாதி உத்தியோகத்தர் உட்பட 3 நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து சட்டத்தரணி ப. டெனீஸ்வரன் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்த மரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண்ணின் மரணத்துக்கான நீதி கோரி வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மருத்துவ கவனையினத்தால் ஏற்பட்ட அதீத இரத்தப்போக்கு காரணமாக குறித்த இளம் தாயின் மரணம் சம்பவித்துள்ளது என மருத்துவ பரிசோதனை அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடமையில் இருந்த மருத்துவர் ஒருவர் உள்ளடங்கலாக 2 தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக குறித்த 5 பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறித்த 5 தாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது மன்னார் நீதவான் குறித்த 3 எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதேவேளை ஏனைய சந்தேக நபர்களான மருத்துவர், தாதிய உத்தியோகத்தர்களையும் கைது செய்ய உயிரிழந்த மரியராஜ் சிந்தியா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மன்றில் விண்ணப்பம் செய்திருக்கிறார். குறித்த வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு தவணையிடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறை தலைவராக செல்வ மனோகரன் நியமனம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்து நாகரிக பீடத்தின் சைவ சித்தாந்த துறையின் புதிய தலைவராக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திருச்செல்வம் செல்வ மனோகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை அண்மையில் துணைவேந்தர் பேராசிரியர் சத்மராஜா தலைமையில் கூடிய வேளை குறித்த நியமனத்துக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. அவருக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் அதிகரிப்பு குற்றவியல் நிபுணர் தமைக்க சுட்டிக்காட்டும். இதுவரை குற்றச்செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது தற்போது அதிகரித்து வருவதாக இலங்கை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளிவிரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான DMS தமைக்க பண்டார தெரிவித்திருக்கிறார். 11,000 மெட்ரிக் டன் நெல் இதுவரை கொள்வனவு. நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிப்பும். புலமை பரிசில் பரீட்சை இன்று ஆரம்பம். போதைப்பொருள் பாவனை நாட்டில் அதிகரிப்பு என்ற செய்திகள் காணப்படுகிறது. அதே போல வலம்புரி இன்றைக்கு வேரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே அரசை வீழ்த்த சூழ்ச்சி செய்கின்றதா எதிர்கட்சிகள், இருதலை கொள்ளி எறும்பி நிலையிலேயே அனுர அரசு தற்போது இருக்கிறது என்றும் அபிமன்சுவனுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆலடி மாநாடு சூப்பர் மார்க்கெட் வருகையால் உள்ளூர் வர்த்தகர்கள் பாதிப்பு என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடு. வியாசர்களுடைய பதில்கள் பக்கத்திலே மனிதன் சுயநலவாதி என்பதற்கு தகுந்த உதாரணம் ஒன்று வியாசரின் ஸ்டைலில் என்ற கேள்விக்கு தேனீ இருக்கிறதே அது தனது தேவைக்காக பூக்களில் தேனை எடுத்து தனது வயிற்றில் இருக்கும் ஒருவித சுரப்பியை அந்த தேனுடன் கலந்து கூட்டில் சேகரித்து வைக்கிறது. அந்த தேன் 100 ஆண்டுகளானாலும் கெட்டுப்போகாது. அப்படி தனது உணவு தேவைக்காக சேகரிக்கும் தேனை மனிதன் பறித்தெடுக்கிறான் என்றால் மனிதனை விட சுயநலவாதி இந்த உலகில் யாரும் இல்லை என்பதே பொருள்.
இந்த உலகம் தனக்கானது மட்டும் என நினைக்கும் மனிதன் சுயநலம் உலகை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு வந்து விட்டது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தர்மா அவர்களுடைய கேள்வியாக எழுத்தாயுதம் துப்பாக்கி முனையிலும் கூறானது வீரியமானது, இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ற கேள்விக்கும், அது ஒரு காலம் என்றைக்கும் சமூக ஊடகங்களின் ஆக்கிரமிப்பு ஆரம்பமானதோ அன்றைய ஊடக தர்மம் கேள்விக்குறியாகிவிட்டது. இப்போது எந்த நிகழ்வென்றாலும் நாங்கள் மீடியா என்று கொன்று போனையும் தூக்கி பிடித்தபடி 4 பேர் நிற்கவே செய்கிறார்கள், கேட்டால் யூடியூபர்ஸாம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல போரை நடாத்திய தென்பகுதியினரிடம் போர்க்குணம் மாறாத வரையில் வடபகுதி மக்களின் வாழ்வு நிலை மாறாதல்லவா என்ற சுதன் அவர்களுடைய கேள்விக்கும், அடிமை சந்தைகளில் விற்கப்பட்ட கருப்பினத்தவர்களின் வழிவந்தவர்கள் இன்று அமெரிக்காவை ஆட்சி செய்யும் நிலைக்கு வந்து விட்டார்கள். இது கருப்பினத்தவர்களின் உச்ச வளர்ச்சி என்றாலும் அமெரிக்கர்களின் மனமாற்றம் என்பது முக்கியமானது. முதலில் தமிழினத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்கும் பார்வையை பெரும்பான்மையினர் கைவிட வேண்டும். தமிழினம் ஏன் ஆயுத வழியை தேர்வு செய்தது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் சமாதான பூ மலரும், இல்லையேல் அது வெறும் காகித வடிவிலேயே இருக்கும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல வியாசரே வீடுகளுக்கு முன்னால் கடை கட்டும் கலாச்சாரம் மீண்டும் தொடங்கிவிட்டது போல இருக்கிறது என்று பருத்தித்துறையை சேர்ந்த நரேன் அவர்களுடைய கேள்விக்கும், இப்போது யாழ்ப்பாணத்தாருக்கு புதிய நோய் ஒன்று தொட்டி இருக்கிறது. அதாவது வீதி முகப்பில் கடை தொடர் கட்டுவது, ஜூஸ் கடை போடுவது, சாப்பாடு கடை நடாத்துவது, இதுதான் இப்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன்னர் திருமண மண்டபம் கட்டும் வருத்தத்தில் இருந்தார்கள் யாழ்ப்பாணத்தர்கள். ஆனால் இப்போது ஒழுங்கைக்கு ஒரு திருமண மண்டபங்கள் என்ற நிலை வந்துவிட்டது. இப்போது புது ரூட்டில் செல்கிறார்கள். எல்லாம் வெளிநாட்டு காசு செய்யும் கோதாரி தான், முதலில் அதை நிறுத்தினால் எல்லாம் சரி வரும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல வதிரி ரதீஷ் அவர்களுடைய அன்பில் பொய்மை என்று 2 விடயங்கள் உண்டா வியாசர் என்ற கேள்விக்கும், தாய்ப்பால் எவ்வளவு பரிசுத்தமானதோ அந்த அளவிற்கு அன்பும் பரிசுத்தமானது. அன்பு என்றாலே அது உண்மை நிறைந்தது. அந்த உண்மைக்குள் ஒரு துளியேனும் பொய் கலந்திராது. அன்பு போன்று நடிப்பவர்கள் பலர் இருப்பதனாலேயே அன்பில் உண்மை பொய்மை என இருவகை இருப்பதாக கருத வேண்டி உள்ளதே தவிர, அன்பு எனின் அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தம் தாய்ப்பாலின் பரிசுத்தத்திற்கு ஈடானது, அவ்வளவுதான் என்று வியாசர்களுடைய பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய வாரமலரிலே பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான பாதை, இலங்கையின் பொதுக்கடன் மறுசீரமைப்பு, சிக்கலான செயல்முறைகளில் இருந்தான படிப்பினைகள் என்று சிரேஷ்ட பொருளியலாளர் ஜனகன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வலம்புரியினுடைய சுகமான விடியல் மருத்துவ சுடர் பகுதியிலே நீரிழிவு நிலையிலிருந்து பாதங்களை பராமரிப்பது எப்படி என்ற கட்டுரை டாக்டர் எம் அரவிந்தன் சிறப்பு மருத்துவ நிபுணர் அகம் சுரக்கும் தொகுதி யாழ் போதனா வைத்தியசாலை என்று அவருடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி பழையில் போராட்டம் என்ற ஒரு செய்தியும், சென்னை கம்மன் கழகத்தின் பொன்விழா நிறைவு நிகழ்வு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சென்னையில் இடம்பெற்றதும், இந்த நிகழ்வில் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இயற்றமிழ் அறிஞர் எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்று புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல யாழ் மாவட்ட சிக்கன கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் நடத்தும் 103வது சர்வதேச கூட்டுறவு தின விழா கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமை தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் 135வது ஆண்டினை கொண்டாடும் முகமாக கல்லூரியின் மாணவிகள், பழைய மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மேளதாள வாத்தியங்கள் மற்றும் இசை மலையுடன் நடைபவனி ஒன்றை நேற்று நடாத்தியிருக்கிறார்கள் என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விளம்பரியுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சென்னை அணியை விட்டு வெளியேறும் அஸ்வின், அதிர்ச்சியில் ரசிகர்கள். யாழ் ஸ்புட்னிக் கழகம் நடாத்தும் வலைப்பந்தாட்ட இறுதிப் போட்டி. FIA போர்முலா 3வது போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கையர் 18 வயதில் சாதனை. மகளிர் T20 கிரிக்கெட் பாகிஸ்தானை வீழ்த்தி அயர்லாந்து அபார வெற்றி என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள்ளும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலைங்கமாக ஒளிபெருக்கி பயன்பாடும் குறுமுதல்வரின் கோரிக்கையும் என்று அண்மையிலே குறுமுதல்வர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பான செய்தி ஆசிரியர் தலைங்கமாக இருக்கிறது. இராணுவத்தின் இனவரி அடங்காத நிலையில் தமிழ் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக வாழ முடியும்? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காட்டம். வீடொன்றில் திடீர் தீ விபத்து, 7 வயது சிறுவன் உயிரிழப்பு என்ற செய்திகள். அதே போல கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் தொடர் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், முல்லையில் பொது விளையாட்டு கட்டடம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் விளம்பரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் முற்பக்க செய்திகளில் இராணுவத்துக்கு எதிரான மக்களின் முறைப்பாடுகளை வாக்குமூலமாக பதிவு செய்ய போலீசாருக்கு நீதவான் உத்தரவு என்கிறவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. முத்தியன்கட்டு விவகாரம் அரச மட்டத்தில் அவதானம், ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. அரசாங்கத்தின் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் 500 முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதியங்களை இழப்பார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. இராணுவத்தினர் 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்றவாறும் ஒரு செய்தி. ஐநா பொது சபையில் ஜனாதிபதி அனுர உரை என்கின்றவாறும் ஒரு செய்தி. பிரசவத்தின் போது உயிரிழந்த சிந்துஜாவின் வழக்கில் 3 பேருக்கு மறியல், நீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பொதுமக்களின் போராட்டம் வீரியம் எனவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் அனைவர் மீதும் சட்டம் பாயும், பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. எமது அரசாங்கத்தில் எவரேனும் ஊழல் மோசடியின் தொடர்பு பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. வரி குறைப்பு செய்தல் ஒப்பந்தம் என்ன கேள்வி எழுப்புகிறார் அஜித் மெனப்பெருமை என்கின்றவாறும் ஒரு செய்தி. யானைகளின் நடமாட்டத்தை கண்டறிய செயலி அறிமுகம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. வண்ணமயில் வாகனத்தில் நல்லூர் கந்தனுலா என்கின்றவாறும் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் எங்களுடைய உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக. நிகழ்ச்சியில் அடுத்து சிறியதொரு விளம்பர இடைவெளி வர காத்துக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து பேசலாம்.